Hi guys, welcome to this bike. I am Vijay. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா KTM பைக்ஸ் பார்க்க போறோம். அந்த பைக்ஸோட மேஜர் கிளிப்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதை நீங்க ஃபர்ஸ்ட் ஒருத்தனே பார்த்துட்டு வாங்க. பைக் அப்படின்றத கண்டுபிடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். RC390 இந்த பைக் பற்றி தான் நம்ம ஃபுல் ரிவ்யூ பார்க்க போகிறோம். இதில் நான் வளன்னு இழுக்காமல் ஷார்ட்டாக தான் முடிச்சிருக்கேன். ஸோ அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி பவரில் எந்த டிஃப்ரெண்ட்டும் இருக்காது, சேம் தான். இதில் ஃபஸ்ட்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா BS6 இன்ஜின்ஸ் எது கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது நான் எல்லா வீடியோலாம் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். BS4லேருந்து BS6க்கு எதனால அப்டேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான். இந்தியா ஒரு பாப்புலேஷன் அதிகமான கண்ட்ரி. இதில் பைக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா பாப்புலேஷனுக்கு தகுந்த அளவு பைக் அதிகமாக இருக்குது. பொல்யூஷன் அதிகமாகிற காரணத்தினால தான் BS4லேருந்து BS6 அப்டேட் கொண்டு வந்தாங்க. இதில் BS6ஓட யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடை கார்பன் டை ஆக்சைடாக மாற்றும். ஸோ இதனால நமக்கு பொல்யூஷன் கம்மியாகும். இதில் நமக்கு என்ன ப்ரோ யூஸ் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா மைலேஜ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இதில் கலர்னு பார்த்துட்டிங்கன்னா ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்குது, செம்ம லுக். BS4 விட BS6 நல்லா தான் இருக்குது என்னை பொறுத்தளவு. உங்களுக்கு எப்படின்னு தெரியல, இருந்தாலும் இந்த கலரில் எனக்கு பிடிச்ச கலர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒயிட் தான். செம்ம லுக்காக இருக்குது. ரோட்டில் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கன்ஃபார்ம் பார்ப்பாங்க. இதுலேயும் கலர்ன்றது செம்ம அழகாக இருக்குது. BS4லேருந்து BS6 அப்டேட் எல்லாமே நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி நீங்கள் என்னென்ன கொஸ்டின் கேட்பீங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். அதையும் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா சீட் ஹைட் எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா சீட் ஹைட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். 5.6 மேலே இருக்கவங்க ஈஸியாக ஓட்டலாம். 5.5ல் இருக்கவங்களும் ஓட்டலாம். பட் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஓட்டணும். ஓட்ட அவங்களுக்கு ஈஸியாக பழகிடும். இது ஒரு விஷயம் கிடையாது. ப்ரைஸ் நான் இந்த வீடியோவில் சொல்லலை. பிளேஸ்க்கு ப்ரைஸ் மாறும். ஸோ அதனால் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லலை. அதே மாதிரி இல்லை மந்தில் கூட ப்ரைஸ் மாறலாம். ஸோ நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்ப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால் நான் ப்ரைஸை வந்து மென்ஷன் பண்ணல. உங்களுக்கு பைக் ஏதாச்சும் வாங்கணும், இதோட EMI ப்ரைஸ் எல்லாமே நான் வந்து கீழே நம்பர் தரேன். என்னோடய ஃப்ரெண்ட் தான் ஷோரூமில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவார். ஸோ அவரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கோங்க. அதே மாதிரி கடைசியாக நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். டியூக் 390 இருந்தாலும் RC390 இருந்தாலும் பவர் அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் ஓட்டுறதை பொறுத்தளவு தான் இருக்குது. சில பேர் கேட்குறாங்க, ப்ரோ பவர் அதிகமாக இருக்கே ப்ரோ, அந்த பைக் எடுக்கலாமா, ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாமே உங்களோட கண்ட்ரோல் தான். சிசின்றது மேட்ரே கிடையாது. நீங்கள் ஓட்டுறதை பொறுத்தளவு தான் இருக்குது. உங்களோட கண்ட்ரோல் தான். பைக்கை வந்து எப்பயுமே ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணுங்கள், ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணாதீங்க. இதுதான் என்னோட ரிக்வெஸ்ட். RC390 எடுக்கலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக எடுங்க. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா இந்த பைக் 390cc வராது. இது 400cc பைக். 400cc என்ன பவர் ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதே பவர் தான் இந்த பைக் ப்ரொடியூஸ் பண்ணுது. 400cc பைக் தான் நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு நினச்சிட்டு எடுங்க. அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரு டவுட்ஸ் இருக்கும். என்ன அப்படின்னா RC200 விட RC390 பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து உங்களுக்கு இருக்கா இல்லைன்னு தெரியல. எனக்கு ஸ்டார்டிங்கில் இந்த டவுட்ஸ் இருந்தது. நான் பைக் வாங்குறதுக்கு முன்னாடி அப்போ நான் நிறையா ஃபைட்லாம் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட. RC390 வந்து பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம். ஆனால் சேம் சைஸ் தான். எனக்கு அப்போ தெரியாது. என்ன உங்களுக்கு அது பார்க்குறதுக்கு பெருசாக தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் கொஞ்சம் வெளில வரும் RC390ல். இதனால தான் பைக் கொஞ்சம் பெருசாக தெரியும். அதுதான் நமக்கு தெரியாமல் பைக் பெருசு அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். வேறு ஒன்றுமே கிடையாது. இதில் சவுண்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா சேம் தான். இதில் இந்த ரெண்டு பைக்லையுமே சவுண்ட் எதுவுமே அவங்க சேஞ்ச் பண்ணல. ஏன் அப்படின்னா பழைய சவுண்ட் தான் இதுலேயும் இருக்குது. சவுண்டுன்னு கேட்டிங்கன்னா இதில் எந்த டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. BS4ல் என்ன சவுண்ட் இருந்ததோ BS6ல் சேம் சவுண்ட் தான் இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ ஏன் இவ்வளோ ஷார்ட்டாக முடிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பைக்கில் அவ்வளோவா அவங்க அப்டேட் எதுவும் கொண்டு வரல. அதே மாதிரி இன்னொரு காரணம் இருக்குது. என்ன அப்படின்னா நம்ம வாக் ஓவர் வீடியோ மட்டும்தான் பண்ணுறோம். ஸோ இதே நம்ம வளன்னு இழுத்துட்டு போனோன்னா பார்க்குறவங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ அதனால தான் நான் வந்து இவ்வளோ ஷார்ட்டாக முடித்தேன். நான் நெக்ஸ்ட்டு டிரைவிங் ஷார்ட் எதாமே நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஏதாச்சும்
இருந்தால் கிடைச்சா நான் வந்து டிரைவிங் ஷார்ட்ஸ் எல்லாமே நான் போடுறேன். அதே மாதிரி நம்ம சேனலில் நான் சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னா 2 டேஸ்க்கு ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. நான் அதே மாதிரி கரெக்டாக இந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். ரொம்ப பெருமையாக இருக்கா. அப்புறம் நம்ம எப்பயுமே கடைசியில் சின்ன கிளிப் மாதிரி போடுவோம் நெக்ஸ்ட் வீடியோக்கானது. இந்த வாட்டி நான் அதை வந்து போடலை, ஏன்னா இப்போ தான் நான் ஷூட்டு கிளம்பிட்டுருக்கேன். ஓகே, இது நெக்ஸ்ட் வீடியோ என்ன அப்படின்றத நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். என்னென்னா டாமினார் 250 பற்றி தான் ஃபுல் ரிவ்யூ நம்ம பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்து பயங்கரமாக இருக்கும். நீங்கள் டாமினார் 250 எடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி டாமினார் 250 சின்ன ஐடியா இருக்குது ப்ரோ வாங்கலாம் அப்படின்னாலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஃபுல் ரிவ்யூ போடுறேன், அதுலேருந்து உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராச்சும் பைக் லவராக இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிப்பாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க. ஓகே, இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். பாய் 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 பாய்.